இன்றைய உலகம் விவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இளைஞர்களின் வாழ்க்கை முறையிலும் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் உருவாகியுள்ளன. குறிப்பாக மன அழுத்தம், சமூக தாக்கம், நண்பர்களின் செல்வாக்கு போன்ற காரணங்களால் புகைப்பழக்கம் என்பது பல இளைஞர்களின் வாழ்வின் ஒரு அங்கமாக மாறியுள்ளது. ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்பழக்கத்தில் இருந்து விடுபட வேப் எனப்படும் மின்னியல் சிகரெட்டின் பயன்பாடு அண்மைய காலங்களின் மாற்று வழியாக முன்னிலைப்படுத்தப்படுகிறது. மாற்று வழியாக பயன்படுத்தப்படும் வேப் உண்மையில் புகைப்பழக்கத்திலிருந்து விடுபட உதவுகிறதா அல்லது மறைமுக அடிமையாக மாறி உள்ளதா என்பது குறித்த சிறப்பு தொகுப்பு தொடர்ந்து இடம்பெறுகின்றது. உடல் ஆரோக்கியத்திற்கு குறைவான தீங்கு வழங்குவதோடு புகை இல்லாமல் புகை பழக்கத்தை மெதுவாக குறைக்க உதவுவதாக எண்ணி பலர் மின்னியல் சிகரெட்டுகளை பயன்படுத்துகின்றனர். ஆனால் சிகரெட்டோடு ஒப்பிடுகையில் மின்னியல் சிகரெட்டின் பயன்பாடு அண்மைய காலமாகத்தான் இளைஞர்கள் மத்தியில் பரவலாகி வரும் நிலையில் அதன் ஆபத்து குறித்த புள்ளி விவரங்கள் இன்னும் முறையாக தெரியவில்லை என்று மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மூத்த ஆலோசகர் டாக்டர் ரிஷா மாணிக்கம் தெரிவித்தார். இது தீர்வா இல்ல, ரெண்டுமே மருந்தென நினைச்சு நச்சை எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. சிகரெட்ன்றது பல காலமா ஆளுங்க பாய்க்கிறனால ரொம்ப டேட்டா இருக்கு. அதனால தான் கேன்சரோட அசோசியேஷனு, லங்ஸ் ப்ராப்ளமா இருக்கும்னு நம்மளுக்கு தெளிவா டேட்டா இருக்கு. ஆனா வேப் இந்த சமீப காலத்துல வந்தனால இன்னும் டேட்டா பெரிய அளவுக்கு இல்லை. ஆனா இப்போ உள்ள டேட்டாவே லங்ஸ்க்கு ரொம்ப கெடுதி ஆகுது. அதனால தவிர்க்கிறதே பெட்டர். சிலர் சிகரெட் பழக்கத்தை நிறுத்துவதற்கு மின்னியல் சிகரெட்டை பயன்படுத்துவதாக கூறினாலும் நாளடைவில் இரண்டிலிருந்தும் விடுபட முடியாமல் சிக்கி தவிப்பதாக அவர் கூறினார். அதோடு புகை பழக்கத்திலிருந்து விடுபடுவது ஒரு நாளில் நடக்கக்கூடிய செயல் அல்ல. மாறாக முறையான திட்டமிடல் மற்றும் மன உறுதியுடன் தொடர்ந்து முயற்சித்தால் சிறிய மாற்றத்தை காண முடியும் என்று டாக்டர் ரிஷா வலியுறுத்தினார். சில ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்கு, நிக்கோட்டின் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு பேட்ச் இருக்கு, சுவிங்காம் இருக்கு, அதுகளை நீங்க கையாளலாம். கண்டிப்பா நீங்க சில இந்த டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸா பாய்க்கலாம். இந்த பிஹேவியரியல் கூட இருக்கும். கையில பாத்தீங்களா எப்பயுமே இந்த சிகரெட் அடிக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பென்சிலோ எதனாச்சும் வச்சுட்டு வர நேரத்தில் இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சில மாற்றங்கள். அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டு, ஃபேமிலியோட சப்போர்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அதே சமயம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்ப் என்குவிட் ப்ரோக்ராம்னு சொல்லி கிளினிக் கசியாத்தன்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பாய்ச்சிக்கலாம். அங்க போனீங்களா உங்களுக்கு கவுன்சிலிங்கு, பிஹேவியரல் தெரப்பி, இந்த நிக்கோட்டின் ரிப்ளேஸ்மெண்டோட பொருட்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. எனவே புகை பழக்கத்தை நிறுத்தினால் அடுத்த 2 வாரங்களில் நுரையீரல் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் ஆரோக்கியமாக இருக்கும் என்று டாக்டர் ரிஷா கூறினார். இதனிடையே புகை பழக்கத்திற்கு மாற்று வழியாக மின்னியல் சிகரெட்டுகள் பயன்படுத்தும் இளைஞர்களின் நிலைப்பாடு குறித்து பொது மக்களிடமும் பர்னாமா செய்திகள் கேட்டறிந்தது. ரெண்டுமே ஒரே விஷயமான நோய்க்கு தான் நம்மளை கொண்டு போகும். ஸோ அது பெட்டர் அவங்க எடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ரெண்டுமே எடுக்கிறது தேவையில்லை. சிகரெட்டுக்காக வேப் போடுறது சரியான வழிமுறையில் இல்லை. அது சிகரெட்டு ஸ்மெல் வரும், வேப் அடித்தா ஸ்மெல் வராது. ஃப்ளேவரு எல்லாமே நிறைய ஃப்ளேவர் இருக்குது. ஸோ வீட்டில் மாட்டிக்க மாட்டோம். போக்கில் வைக்க சின்னங்க இருக்கும். விலையும் கொஞ்சம் அதோடு இது விலை கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். 10 5 கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்னமோ எல்லாத்துக்கும் இது பிடிச்சி போச்சு. இது ரெண்டுமே ஆபத்தான விஷயங்க. இதை நிறுத்தணுன்னாக்கா ஒரு நல்ல வெளியில் நிறையா வெளிகள் இருக்குது. ஸ்போர்ட்டில் கலந்துக்கலாம், பேட்மிண்டன் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. இப்போ உள்ள காலத்தில் நிறைய இருக்குது. அதெல்லாம் கலந்துக்கலாம், போய் சேர்ந்துக்கலாம், யோகா செய்யலாம். எனவே தொடக்கத்தில் சிரமமாக இருந்தாலும் மன உறுதியுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் புகை பழக்கத்திலிருந்து விடுபடுவது சாத்தியம் என்று அவர்கள் கூறினர். நஞ்சுக்கு நஞ்சு தீர்வாகாது என்பது போல சிகரெட் பழக்கத்தை நிறுத்துவதற்கு வேப் எனப்படும் மின்னியல் சிகரெட் ஒரு தீர்வு அல்ல. சிகரெட்டை விட மின்னியல் சிகரெட்டில் குறைவான ஆபத்து இருப்பதாக சில தரப்பினர்கள் கூறினாலும் கூட அதை முற்றிலும் கைவிட வேண்டும் என்று மருத்துவ ஆலோசகர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். எனவே மின்னியல் சிகரெட் என்பது விடுதலை அல்ல, அது மறைமுக அடிமை என்பதை நன்கு அறிந்து கொண்டு இன்றைய இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பட் நம்ம தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகமட்டுடன் நான் கமலி காளிதாஸ்.